ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா, அதாவது பொருளாதார ரீதியாக அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்கு, அவர்களுடைய நிதி நிலையானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகங்களானது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள், உத்தியோக முன்னேற்றங்கள், பொருளாதார நிலைகளானது உச்சம், புதிய முயற்சிகளில் வெற்றி, குடும்ப முன்னேற்றங்கள் போன்றவை சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே 10ல் குரு இருப்பதனால உங்களுக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஆகியவையும் திருப்திகரமாக அமையும். கல்யாண கனவுகளானது இப்பொழுது நினைவாக கூட போகிறது. மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக செயல்படுகிறார். அவர் வக்ரம் பெறுவதனால நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும் என்றாலுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கும். வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படலாங்க. எதிலுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதைகளானது கொண்டே தான் இருக்கும். மேலுமே கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவது யோகம்தான். அதே நேரத்தில் புதன் லாபாதிபதியாகவும் இருப்பதனால தொழிலில் பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் பலவற்றையும் நீங்கள் சந்திக்கலாம். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதியான அவர் வலிமை அடையும். இந்த நேரத்தில் அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதனால தொழில் வளர்ச்சியும் திருப்தியை கொடுக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்களுடைய இல்லம் தேடி வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார். அதே போல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துளராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. அதிகாரத்தில் உள்ளவர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி கண்டு பரவசம் அடைவீர்கள். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை பார்த்தீங்கன்னா கொடுக்க உயர் அதிகாரிகள் முன்வருவர். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்களானது சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளானது மாற்றப்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபங்களானது சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகளானது அதிகரிக்கும். மாணவ மனைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது இப்பொழுது அகலலாம். அதேபோல் பெண்களுக்கு சுப செலவுகளானது அதிகரிக்குங்க. உறவினர்களினுடைய உதவியும் கிடைக்கும்.
மேலுமே உங்களுக்கு பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. செயல்திறன்களானது மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவிற்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும். விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை கொடுக்கும். அதே போல வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்குங்க. பயணங்களால லாபங்களானது கிடைக்கும். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலமாகவே உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்குங்க. உயர்ந்த ஆடை ஆபரணங்களானது சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பண வசதியானது உங்களுக்கு கூடுங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். அவர்களிடம் அன்பானது அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான சூழ்நிலையானது உண்டாகுங்க. அதேபோல் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு எதையுமே அவசரமாக வந்து செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. அதே போல் உங்களுடைய கல்வியை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு குறையுங்க. கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளும் மாறுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். அதேபோல் லாபங்களானது வந்து பெருகுங்க. மேலிடத்தினுடைய கனிவான பார்வையானது இப்பொழுது கிடைக்க பெறுவீர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியும் விலகுங்க. கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களும் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள். மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வீர்கள். அதேபோல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீட்டிற்கு குடி புகுவார்கள். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள். அதே போல் மற்றவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்க. வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு குறையுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனங்கள் அவசியம். தற்பொழுது தீய முயற்சிகளானது உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து முடியும். அதே போல காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க. பணவரவானது அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயங்களானது இழுபறியாகி முடியுங்க. அதேபோல் எதிரிகளால் இடையூறுகள் ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாக முறியெடுத்து விடுவீர்கள். அதேபோல் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் குழப்பத்தை வந்து ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். அதனால் ஒருவரை ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களுடைய வருகையினால் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையானது அவசியம். வழக்குகளில் அவசரம் காட்ட வேண்டாம். இளைய சகோதரர்களால் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் வந்து இருக்குங்க. அதே போல் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாகவே வந்து நடைபெறும். எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். மேலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியானது உங்களுக்கு இப்பொழுது வந்து கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர். குடும்ப நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதேபோல் இந்த பெருமாளினுடைய ஆசையோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. தேவையான பணம் இருப்பதனால செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அதேபோல் உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தருவதாக காணப்படுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியை உண்டாக்கும். மேலுமே பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அபிஷேக அர்ச்சனைகளை செய்வது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடுகளை செய்துக்கோங்க. உங்களுக்கு மிகவும் நல்லதே நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.